எல்லாருக்கும் வணக்கங்க. சிம்மராசி நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் வரக்கூடிய மாசி மாதத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். காய்க்கிற மரம் தான் கல்லடிப்படுன்னு சொல்லுவாங்க. மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களும் சிம்ம ராசியில் பிறந்த நண்பர்களும் கிட்டத்தட்ட ஒரு விஷயத்தில் ஒரே மாதிரியாக இருப்பாங்க. பல பேருடைய வாழ்வாதாரத்துக்கும் வாழ்க்கைக்கும் காரணமாக இருந்தாலும் இருப்பாங்களே தவிர யாருடைய அழிவுக்கும் இந்த ரெண்டு ராசி நண்பர்கள் காரணமாக இருந்துட மாட்டாங்க. அப்பேற்பட்ட இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய மாசி மாதம் சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? மாசி மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை பிறக்கப்படுது. வியாழக்கிழமை அதிகாலை மகம் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் அவதரித்த நட்சத்திரம் சிம்ம ராசி கும்ப லக்னத்தில் தானுங்க மாசி மாதம் பிறக்கப்படுது. அப்போது சிம்ம ராசி நண்பர்களுக்கு இது சாதகமா அல்லது பாதகமா? யாருக்குமே இல்லாத ஒரு பிராத்தம் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. என்னன்னா, சூரிய பகவான் சிம்ம ராசிக்கு மட்டும்தான் ராசியாதிபதி. அப்போ அந்த சூரிய பகவானுடைய பார்வை சிம்ம ராசி மேலே படக்கூடிய ஒரே மாதம் இந்த மாசி மாதம் தானுங்க. வருடத்தில் 12 மாதங்கள் இருந்தாலும் மாசி மாதம் மட்டும்தானுங்க சூரிய பகவான் கும்பத்துக்கு போயிட்டு உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய அற்புதமான மாதமாக வரக்கூடியது இந்த மாசி மாதம் தானுங்க. அப்போது மாசி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மாசி மாதம் 7ஆம் தேதி வரை அவிட்டம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய சுபஸ்தானாதிபதி செவ்வாவுடைய சாரத்தில் தான் சூரிய பகவான் இருப்பார். சூரிய மங்கள யோகம் இந்த நேரம். மாசி 1ஆம் தேதியிலிருந்து மாசி மாதம் 7ஆம் தேதி வரை சூரிய பகவான் செவ்வாவுடைய சாரத்தில் வரக்கூடிய தருணத்தில் சுபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். 2 விஷயம் நடக்கும். ஒன்று, மண்மனைக்கு அட்வான்ஸு கொடுப்பீங்க. ஏன்னா மனக்கோட்டை கட்டுறதுல நம்மளை மிஞ்சினவங்க யாருமே இல்லை. நாம் ஒரு சொந்த வீடு வாசல் வாங்கிட மாட்டோமா அப்படின்ற ஆதங்கம், நமக்குன்னு ஒரு சொந்த வீடு இருக்கணும், ஒரு வண்டி வாகனம் இருக்கணும், இந்த மாதத்தில் இது செஞ்சு போடணும், அடுத்த மாதத்துலையாவது இது செஞ்சு போடணும், அடுத்த வருடத்துலையாவது இது செஞ்சு போடணும் அப்படின்ற மனக்கோட்டை நிறையவே கட்டுவோம். நெசத்தில் கோட்டை கட்டுறோமோ இல்லையோ. அப்போது அந்த மனசில் இருக்கிற ஆசைகள் பூர்த்தி அடையக்கூடிய மாதமாக இந்த மாசி மாதம் வரப்போகுதுங்க. வேறு ஒன்றும் இல்லை. செவ்வாய் உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவானுக்கு சாரம் கொடுத்துட்டு லாபஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகன் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தை பார்க்குறார். தனஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் சொல்லக்கூடிய புதன் உங்கள் ராசிநாதனோட சேர்ந்து ராசிக்கு 7வது பாவகத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு. புதனாதித்ய யோகமாக மண்மனை வாங்கிறதுக்கும் அதே மாதிரி வாகனம் போன்ற சுபகாரியங்கள் உருவாகிறதுக்கும் அல்லது மண்மனையில் இருக்கிற சிக்கல்கள் எல்லாம் நீங்கிறதுக்கும் உண்டான மிக சிறந்த ஒரு தருணம் மாசி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மாசி மாதம் 7ஆம் தேதி வரை அவிட்டம் நட்சத்திரத்தில் சூரிய பகவான் பயணிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இது சரியாக சொல்லணும்னா 300 டிகிரியிலிருந்து 307 டிகிரி வரை சூரிய பகவான் வரக்கூடிய தருணம் நிச்சயமாக மண்மனையில் இருக்கிற சிக்கல்கள் நீங்கக்கூடிய தருணமாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் இல்லைங்க, கிடைக்கிற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, நான் படித்த படிப்புக்கும் செய்கிற வேலைக்கும் சம்மதமே இல்லாமல் இருக்கிறேனுங்க அப்படின்னா இந்த தருணத்தில் படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் கிடைக்கும், உழைப்புக்கு தகுந்த உயர்வு ஏற்படும். மாசி மாதம் 7ஆம் தேதியிலிருந்து மாசி மாதம் 20ஆம் தேதி வரை போகாத இடத்துக்கு போனேன்னு பேர் வந்துருச்சுங்க, செய்யாத தப்புக்கு செஞ்சேன்னு பேர் வந்துருச்சுங்க, வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டிகிட்டு இருக்கிறனுங்கன்னு சொல்லக்கூடிய சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த நேரம் அருமையாக இருக்கும், சுபமாக இருக்கும். எப்படின்னா, ராகு பகவானுடைய சாரன் சொல்லக்கூடிய நீதியும் நேர்மையும் தவறாமல் வழி நடக்கக்கூடிய யமனேஸ்வரர் அவதரித்த நட்சத்திரம் சதய நட்சத்திரம். சதய நட்சத்திரத்தில் சூரிய பகவான் வந்து உங்களுடைய ராசியை பார்ப்பதால் உங்களுக்கு ஏற்பட்ட கெட்ட பேர் நீங்கும், பழி பங்கம் நீங்கும்,
போகாத இடத்துக்கு போனேன்னு பேர் வந்ததான் அந்த சங்கடங்கள் நீங்கிறதுக்கு உண்டான தருணமாக இருக்கும். இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதகமான பலனை தர்றதில்லைங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான பலன் தரும். அந்த மாதிரி சிம்மராசியில் பிறந்த நண்பர்களுக்கு மாசி மாதம் 7ஆம் தேதியிலிருந்து மாசி மாதம் 20ஆம் தேதிக்குள்ளார ஏகப்பட்ட மாற்றங்கள் வரும். ஃபஸ்ட்டு உங்கள் மேலே ஏற்பட்ட பழிபங்கம் நீங்கும். ரெண்டாவது, குடும்ப ரீதியாக ஏற்பட்டுட்டு இருந்த அந்த சங்கடங்கள் சரியாகும். அது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடாக இருந்தாலும் சரி, உடன் பிறந்தோர், கூட பிறந்தவங்க, சகோதர ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளாக இருந்தாலும் சரி, அல்லது மற்றவங்களால் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளாக இருந்தாலும் சரி, பகைகள் நீங்கும். உங்களுடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கிடைக்கும். தொழிலில் ஏற்றங்கள், அதாவது பதவி உயர்வு ஏற்படும். வெளியூர் வெளிநாடு போகணுன்ற எண்ணங்கள் இருக்குது அப்படின்னா இந்த நேர காலங்கள் உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும். ஏன்னா நேர காலங்கள் மட்டும் நல்லா இருந்தாலும் பயன் இல்லை, உழைப்பு மட்டும் இருந்தாலும் பயன் இல்லை. உழைப்போடு சேர்ந்து நேர காலங்கள் இருக்கணுங்க. அப்போ தான் போக வேண்டிய இடத்துக்கு அழகாக கொண்டு போய் இந்த பிரபஞ்சம் நம்மளை சேர்த்திவிடும். 5 முறை 6 முறை 10 முறை நம்ம ஒரு தேர்வுக்கு ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு வேலைக்காக நம்ம பரீட்சை எழுதியிருப்போம். 9 முறை நம்ம ஃபெயில் ஆகியிருப்போம். 10ஆவது முறை தான் நம்ம பாஸ் ஆகியிருப்போம். அப்போது 9 முறையும் நம்ம படித்தோம், முயற்சி பண்ணோம். 10ஆவது முறை நம்ம எழுதும்போது தான் நம்மளுடைய நேர காலங்கள் சாதகமாக இருந்திருக்கு. இது இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு மைதானத்தில் 10 பிள்ளைங்க ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறாங்கன்னா 10 பிள்ளைங்களும் முன்னுக்கு வர்றது இல்லைங்க. 10 பிள்ளைகள் ஒத்த பிள்ளை தான் முன்னுக்கு வருது. முயற்சின்றது எல்லாரும் செய்யலாம். ஆனால் முயற்சியோட நேர காலங்கள் யாருக்கு சாதகமாக இருக்குமோ அவங்கள தான் இந்த பிரபஞ்சம் அழகாக கொண்டு போய் முன்னாடி கொண்டு போய் நிறுத்திடும். அப்போது பட்டம் பார்த்து தான் பயிர் செய்யணும். நினச்ச நேரத்தில் நினச்ச விதையை நம்ம விதைச்சிட்டு வர முடியாது. அப்படி விதைச்சோம்னா விதைச்ச விதையெல்லாம் விளையும், வீடு வந்து சேராது. இந்த மாதிரி நேர காலங்கள் சாதகமாக இருக்கிற பட்சத்தில் 100% உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். வரக்கூடிய மாசி மாதம் 7ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதிக்குள்ளார தொழில் வளர்ச்சிகள் ஏற்படுறதும், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடுகள் நீங்கிறதும், கடன் பிரச்சனை நீங்கிறதுக்கு உண்டான ஒரு தருணத்தை இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. இதில் மாற்று கருத்து இல்லை. இந்த நேரத்தில் தான் சிம்மராசியில் பிறந்த ஒரு சில நண்பர்களுக்கு வாகன யோகம் ஏற்படும். சார் அடுத்தது அஷ்டமச்சனி வருதே சார், அஷ்டமச்சனியில் ஒன்று நான் செய்ய சொல்லலையே, நேர காலங்கள் சாதகமாக இருக்கும்போது தான் நான் வாகனம் வாங்க சொல்கிறேன். அப்போ சிம்மராசியில் பிறந்த நண்பர்கள் வாகனம் வாங்கக்கூடிய ஒரு தருணமாக வரக்கூடிய மாசி மாதம் ஏற்படும். அதில் மாற்று கருத்து இல்லை. இன்னும் ஒரு சில சிம்மராசி நண்பர்கள் இருக்க தான் செய்கிறாங்க. சார் எனக்கு மண்ணு மனம் வேண்டாம், வீடு வாசலும் வேண்டாம், வண்டி வாகனம் வேண்டாம், நிம்மதி இருந்தால் போதுமானது. அந்த நிம்மதிக்காக தான் நான் ஓடிக்கிட்டு இருக்கிறேன் சார். உழைப்பு ஏகப்பட்டது இருக்குது, உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லை சார். இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய சிம்மராசி நண்பர்கள் இருக்க தான் செய்கிறாங்க. நான் இல்லைன்னு சொல்லலை. இந்த நேரம் உங்களுக்கான நேர காலங்கள். இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் பின்னுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு சூழலில் நீங்கள் வருவீங்க. ஒன்றுமே இல்லைங்க, நீங்கள் வேலை செய்யக்கூடிய நிறுவனம் ஒரு காலகட்டத்தில் 1லேருந்து தான் மேலே வந்திருந்திருப்பாங்க. 2000 பேர் வேலை செய்கிற இடத்துல நான் வேலை செய்கிறேனுங்க அப்படின்ட்டு இன்றைக்கி பெருமையாக நீங்கள் சொல்கிறீங்கன்னா, அந்த 2000 பேர் வேலை செய்யக்கூடிய நிறுவனம் ஒரு நேரத்தில் 1லேருந்து தான் மேலே வந்திருப்பாங்க. சந்தர்ப்பமோ சூழ்நிலை தானுங்க ஒருத்தர் உயர்வான இடத்துல கொண்டு போய் வைக்கும் இந்த பிரபஞ்சம். அந்த மாதிரி சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய மாசி மாதம் 7ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் உண்மையிலேயே நல்ல பிரார்த்தம். இதில் மாற்று கருத்து இல்லை. 20ஆம் தேதிக்கு மேற்கொண்டு தானுங்க சூரிய பகவான் குபேரர் அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய சாரத்தில் வரார். புத்திர பாக்கியத்தில் இருக்கிற தடைகள் நீங்க போகுது. சிம்ம ராசிக்கு உண்டான மிகப்பெரிய ஒரு அற்புதம் என்ன அப்படின்னா, புத்திர ஸ்தானாதிபதியும் புத்திர காரகனும் குரு பகவானாக வருவார். அப்போ அந்த புத்திர ஸ்தானாதிபதி புத்திரகாரகன் குரு பகவான் ரோகிணி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய கிருஷ்ண பகவான் அவதரித்த நட்சத்திரத்தில் தான் குரு பகவான் இருக்கார். அந்த ரோகிணி நட்சத்திரத்துக்கு அதிபதி சந்திரனுக்கு இந்த மாத தொடக்கத்தில் வீடு கொடுத்தவரே சூரியன் தானுங்க. அப்போ அந்த இடத்துல நமக்கு கிரக பரிவர்த்தனை இருக்குது.
அந்த வகையில் சூரிய பகவான் புரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் வரக்கூடிய தருணத்தில் உங்கள் ராசியை பார்ப்பதால் உங்கள் ராசிநாதன் புத்திரபாகியத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும். பூர்வீக சொத்து எங்களால் பிரிக்க முடியலைங்க, பாக பிரிவினை செஞ்சுக்கிட முடியலைங்க அப்படின்னா இந்த நேரத்தில் பாக பிரிவினை செஞ்சுக்கிடலாம். புத்திரபாகியத்துக்காக 6 வருஷமாக 7 வருஷமாக 10 வருஷமாக நாங்கள் சிரமப்பட்டுட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னா இந்த நேரத்தில் 100% புத்திரபாகியத்தில் இருக்கிற தடைகள் நீங்க போகுது. ஆக சிம்மராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் 100% சாதகமான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய வகையில் மாசி மாதம் இருக்குன்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அனுபவித்து சொல்லுங்கள். ஆராய்ச்சி நான் சொல்லியிருக்கேன், அனுபவித்து சொல்லுங்கள். இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருந்ததா அல்லது பாதகமாக இருந்ததான்றதை அனுபவித்து சொல்லுங்கள். இந்த பதிவு சிம்மராசியில் பிறந்த நண்பர்களுக்கு சாதகமான பதிவாக இருக்கும், பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும்ன்றதை நான் மனசார நம்புகிறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.